பிரியாணி சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருந்தால் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. முட்டை இருந்தால் போதும், இந்த மாதிரி சூப்பராக பிரியாணி சாப்பிட்லாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இப்போ இதில் முட்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ரஃப் ஆகிடும். அதே எண்ணெயில் பட்டை லவங்கம் ஏலக்காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க முட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க. 2 விசில் வந்துட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக போனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சும்மா அந்த முட்டையை பிச்சு அந்த சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.